மேட்டடோர் வேன் மாதிரி இருக்கான். ஏ பாப்பா, தில் இருந்தவங்க மாஸ்டர் இங்க வர சொல்லு. உங்களுக்கு தில் இருந்தா 1 ஹவர்ல கோல்டன் பீச்சுக்கு வாங்கடா. ஹலோ ஹலோ பசுபதி, நான் ஜனனி. சொல்லுங்க. அப்பா நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிருப்பாரு. சொன்னாரு. அது சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். எங்க மீட் பண்ணலாம்? இன்னும் ஷார்ப்பா 1 ஹவர்ல கோல்டன் பீச் வர முடியுமா? ஓகே, தேங்க்ஸ். ஜனனி, கராத்தே மாஸ்டர்னு சொல்லிட்டு சண்டைய போட தெரியாத அந்த சாம்பார் பசுபதியை ஏண்டி அந்த ரவுடிங்க கிட்ட கோத்து விடுற? இவ்ளோ நானா நல்லவளா தானே இருந்த. எப்ப இருந்து கொடூரமா யோசிக்க ஆரம்பிச்ச? வாணி ராணி சீரியல் ராத்திரி 9:30 மணிக்கு தொடர்ந்து 5 நாளா விடாம பாத்துட்டு இருக்கேன். மாஸ்டர், அவன்தான் மாஸ்டர். என்னடா சைனீஸ் மாஸ்டர், நீங்க சைனா பஜார்ல சென்ட் விக்கிற மாதிரி இருக்கான். மாஸ்டர் பார்க்க தான் ஆளு சாதாரணமா இருப்பான். அவன் ஓட ஆரம்பிச்சா நம்ம ஒருத்தம் கூட உயிரோட இருக்க முடியாது. அப்போ பாத்தி கட்டி அடிக்க வேண்டியதுதான். கம் ஆன் பாய்ஸ், மூவ். ஹலோ, யார் பண்ணீங்க? என்ன வேணும்? சார் அடிக்கிறாங்க சார். இங்க இருந்தா உங்களுக்கு பிரச்சனை, வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஏய் பசுபதி, யாரா இவன்? குட் மார்னிங். நீங்க போங்க சார். என்னடா இந்த ஆள் இப்படி சண்டை போடுறான்? நான் உங்க பெரிய ஃபேன். அப்படியா? நீங்க தப்பா நினைச்சீங்களா? உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? கை போட்டுக்கலாமா? சரிங்க. உங்க லெவலுக்குலாம் நீங்க அவரோட தான் சண்டை பண்ணணும். அங்க போங்கண்ணே. நல்லா இருக்கு. போங்க போங்க. நல்ல வேலை கிளம்பிட்டா. ஹலோ அப்போலோ பார்மசியா, சுகர் மாத்திரை ரெடியா? இதோ வந்துடுறேன். இல்ல நானே வரேன். அத 10 நிமிஷத்துல வரேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். வரேன் சார். வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துட்டேன் சார். சார் நீங்களே இவ்வளவு சூப்பரா ஃபைட் பண்றீங்க, எப்படி சார்? நான் அந்த காலத்து எல்லோ பெல்ட். அந்த காலத்து எல்லோ பெல்ட் இந்த காலத்து பிளாக் பெல்ட் சமம் சார். பேசாம நீங்களே உங்க டாக்டர் கராத்தே சொல்லி கொடுத்துக்கலாமே சார். இந்த காலத்துல எந்த பொண்ணு அப்பா பேச்சு கேக்குது? அது சரி, நீ ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் உங்க டாக்டர் ஜனனி தான் அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு இங்க வர சொன்னாங்க சார். இது பாருமா, உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது பசுபதியோட தான். ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன எழுதாலும் சரி, என் வாழ்க்கையை நாசமா போனாலும் சரி, நான் இவனை கட்டி வைக்க மாட்டேன். நீ பண்ண பிராடுக்கு ஜெயிலுக்கு தானே போவ. நீ உள்ள போன அடுத்த நிமிஷமே உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி நாங்க 2 பேரும் ஜோடியா ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு உன்னை ஜெயில வந்து பாப்பேன்டா. ஜெயில வந்து பாப்பானா? வேற வழியே இல்லை. இப்போ பிரச்சனை ஆரஞ்சு பழம் இருக்கும் போச்சோ, அப்பயே உன் இஷ்டப்படி நாளைக்கே இவனை கட்டிக்கோ. நானே இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
உண்மையான காதல் தோக்காதுடா கவிதா. ஜனனி நீ எங்க இந்த நேரத்துல? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இனிமே உன் கூட இங்க தான் இருக்க போறேன். வழி விடு. என்ன? ஹே வீட்டு விட்டு வண்டியா? ஆல்ரெடி இங்க 1000 பிரச்சனை இருக்கு. ஜனனி இந்த டைம்ல ஏன் வந்த? வீட்ல ஏசி இல்லையா? இன்னும் 10 நிமிஷத்துல கரண்டே போகுது. வரது 2 hours ஆகும். நீ கிளம்பி நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, ரோஸ் மில்க்ல விஷத்தை கலந்து குடிச்சு நான் செத்துருவேன். ரோஸ் மில்கா? ஹே அவன் என்ன ஆரஞ்சு பண்றா, நீ நான் ரோஸ் மில்க்னு சொல்ற? 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பீடா எனக்கு விஷத்தை வச்சு கொடுங்க. நான் சாப்பிட்டு சாவறேன். ஐயோ சாமி என்னடா லைஃப். அண்ணா அழாதீங்கண்ணா ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நிலைமையை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ். என்ன புரிஞ்சுங்க? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? யாருன்னா என்ன புரிஞ்சுக்கீங்களா? என்ன என்ன கணக்கண காட்டுற? கண்ணில் தண்ணியா? எல்லாம் உங்களால தான். இந்த பாரு ஜன்னி, நீ ஏன் என்ன இப்படி பாக்குறன்னு எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத. நாளைக்கு காலைல அவங்களுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நான் பசுபதி சொல்லி கன்வின்ஸ் பண்றேன். ப்ளீஸ் நீ இப்போ போ. எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ? இந்த பாரு பசுபதி, நீ நல்லவன், இவ கேடி, நானும் கேடி, நாங்க 2 பேரும் சரியான ஜோடி. அதனால நீ நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது, இவ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பேன். bloody fraud. ஃப்ராடா? நானா? What is this? This is contact lens. Lawrence and Mayo. ஓஹோ. 2000 rupees. ஜெனி அடிக்காத. ஜெனி ஏய் நம்ம நான் சொல்லி கொடுத்தது நீ எனக்கே பண்றியா? ஜெனி புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். மாஸ்டர் மரியாதை கொடு. ஜெனி சின்ன வயசுல இருந்து நான் ஒரு போய் கூட சொன்னது இல்ல ஜெனி. இதெல்லாம் நான் பண்ணது உனக்காக மட்டும் தான். உனக்காக தான் ஜெனி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கான்டாக்ட் லென்ஸ் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன இது? நீ ஓடுனது போதும் உன் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு ஒரு மெசேஜ். ஜனனி நேத்து ராத்திரியே ஓடி போயிட்டா. முருகா, நேத்து ராத்திரியேவா? இதை ஏன் முன்னாடியே சொல்லல? உங்களுக்கு பிபி 180. மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. பாதி ராத்திரியில எழுப்பி அதை சொன்னா உங்களுக்கு எதா ஆயிட்டா? என்ன கிண்டலா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அந்த கலாட்டக்கார வரும்போது வெண்பொங்கல் லெமன் ரைஸ் கொடுத்து இந்த காதல வளர்த்ததே நீங்க தான். என்ன தப்பு? அவளுக்கு பிடிச்சவனை அவ கட்டிக்கிட்டுமே. முடியாது. வியாபாரத்திலே கலப்படம் நடக்க கூடாதுன்னு சுத்தமான தண்ணி விற்கிறவன் நானு. என் குடும்பத்துல கலப்படம் நடக்கிறதுக்கு விடவே மாட்டேன். எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் நான் பாத்துறேன். ஏங்க வீடு பூட்டு இருக்கு? ஆமா சார், கல்யாணம் இல்லையோ, அதான் காலையில கிளம்பி போயிட்டா. எங்க? குன்றத்தூர் முருகன் கோயில்ல தான். ஹலோ ஹலோ, நான் கிளாசிக் மினரல் வாட்டர் சிவகருணாதன் பேசுறேன். சார், என்ன சார் ஆச்சு? 2 மாசமா கோயில் பக்கம் ஆளையே காணோம். இப்போ அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அங்க நடக்கிற ஒரு கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும். சார், இங்க 2 கல்யாணம் நடக்குது. நீங்க எந்த கல்யாணத்தை சொல்றீங்க? என் பொண்ணு ஜனனியோட கல்யாணம்யா. உங்க பொண்ணுக்கு கல்யாணங்கிறது நல்ல விஷயம் தானே சார்? அதை ஏன் சார் நிறுத்துறீங்க? ஐயோ யோ, சொன்னதை செய். முதல்ல கல்யாணத்தை நிறுத்து. நாங்க வந்துகிட்டு இருக்கேன். எங்க காணோம்? பசுபதி, என்ன மாமா? மெட்டி எங்க? அந்த பொண்ணு தான் ஜனனி. ஐயோ வாங்கயா. இதோ வாங்கி வந்துறேன், பாத்துக்கோ. நீங்க தானே சிவகுருநாதன் பொண்ணு? ஆமா. மாப்பிள்ளை யாரு? மனோ. எஸ். இவர்தான் வாட்ஸ் மாப்பிள்ளை. யுவர் ப்ராப்ளம்? ஒரு நிமிஷம் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட முடியுமா? எதுக்கு? ஏய் கூப்பிடுறாங்கல்ல, போ. ஓகே போட்டுருவோம். வாங்க. லாக்ஸ்மோ வாங்க. எங்க அவன்? சார், மாப்பிள்ளை அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம். கதவை திறங்க. வாங்க சார். ஐயோ யோ, ஐயோ அவ்வளவு டீட்டெயிலா சொல்லி தப்பான ஆளை கட்டி போட்டுருக்கீங்களே. இந்நேரம் கண்ணை தாடிக்கிட்டு இருப்பானே. சார், என்னோட நிலைமையை பாத்தீங்களா? நான் ஒரு அப்பாவிங்க சார். எல்லாம் அந்த பிராடு பசுபதியோட வேலை தாங்க சார். ஐயோ, அது பசுபதி இல்லப்பா, அந்த பொறுக்கி கண்டன். லூசா சார் நீங்க? இந்த கதையில எவனுக்குமே டபுள் ஆக்ஷன் கிடையாது.
இங்க எவனும் நல்லவனும் கிடையாது. வெள்ளி விலை குறைஞ்சதுனால மெட்டியே இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. இந்த மனோ வேற எங்க போயிட்டான்? மனோ டேய் வாங்க சார். நானே உங்களுக்கு கூப்பிட்டு தான் நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. கடைசி வரைக்கும் இருந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணி தான் சார் போனோம். அவர் ஒண்ணு ஆசீர்வாதம் பண்ண வரலடா. டேய் சார் வந்திருக்காரு. வாயிலடா பீடா தொற வாய. அவர் தப்பா நினைச்சு மாட்டாரு. தெரியாம போட்டா விட்டுருங்க சார். வீடாவா? டேய் உண்மையான ரத்தம்டா. என்னடா சொல்ற? யாரா அவனை அடிச்சது? என்னது? யார் அடிச்ச? அது நீ வாங்க வேண்டிய அடிடா. பசுபதி, கந்த, அம்மா, சித்தினும் எல்லா சாயமும் வெளுத்து போச்சுடா. தெரியாம போட்ட சார். என்ன ஏமாத்த யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் கொன்னுடுவேன். முதல்ல அவனை கொல்றேன். நில்றா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. சம்பந்தி, என்ன சொல்லுங்க? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? மாப்பிள்ளையை காணோம். என்னது? மாப்பிள்ளையே காணோம்? போட்டோல பார்த்து ஓகே சொன்னவன் நேர்ல பார்த்ததும் பிடிக்காம ஓடியே போயிட்டான். இவ்வளவு பெரிய கோயில் இருந்து அவன் எங்க ஓடி போயிடுவான்? ஏய், எழுத்து போடுங்கடா கதவை. டேய் போடாதீங்க டேய். ஏய் ஏன்டா கதவு மூடுறீங்க? மாப்பிள்ள தப்பிக்க கூடாதுடா. டேய் நான் சாமி கும்பிட வந்தேன் அப்பா. டேய் எங்க போயிட்டான் இவன்? அம்மா தள்ளுங்க. ஓ ஏப்பா அர்ஜென்ட்டா டாய்லெட் போணும்பா. எல்லா கதவு முடியாச்சு, உள்ள போ. ஏம்மா செருப்பு கூட இங்க தான் விடுறேன். காஸ்ட்லி போயா போயா அண்ணா. டேய் புரிஞ்சுங்க அப்பா. ஐயோ எல்லா கதையும் மூட்டானுங்க. சாமி எல்லா கதையும் சுக்கு நீரா உடைச்சிரு. நான் உனக்கு கற்பூரம் ஏத்துறேன். ஓகே? என்ன வேணா? கது உடைஞ்சா கற்பூரம் ஏத்துறேன்னு வேணேன். கற்பூரம் என்ன வேலை? கதவு என்ன வேலை? நீ ஏத்துற ₹1 கற்பூரத்துக்கு 1 லட்சம் கதவு உடையணுமா? மனுஷனடா நீ. பிரதர் எனக்காக எல்லா கதையும் லாக் பண்ணிட்டாங்க பிரதர். லாக் பண்ணது உனக்காக இல்ல, எனக்காக. ஏன் உங்களுக்காக? யார் நீங்க? நாளைக்கு தினத்தந்தி வாங்கி பாரு. மாவட்ட செயலர் மகள் ஜனனியை திருமணம் செய்ய மறுத்த அமெரிக்கா மாப்பிள்ளை கொட்டெழுத்துல வரும். பிரதர் பாவம் அந்த பொண்ணு. அவங்களுக்கு தாலி பிச்சை கொடுங்க, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க. பிச்சை எல்லாம் கோவிலுக்கு வெளியே எடுக்கணும், உள்ள எடுக்க கூடாது. புரியுதா? விட மாட்டேன். நீ மட்டும் என்ன காப்பாத்தல, அவங்கிட்ட காமிச்சு விட்டுருவோம். ஹலோ சார் இங்க வாங்க. 2 பேரும் ஒரே காஸ்டியூம்ல இருக்கோம். இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி தப்பிக்க பார்க்கலாம். ஃபாலோ மீ. ஓ ஓகே தேங்க் யூ சாமி. இவ்வளவு சீக்கிரம் ஹெல்ப் பண்ணிட்டியே. ஐ லவ் யூ நந்தி. வந்துட்டாடா நாளை மனிதன். மாட்டனடா. யார் இந்த ஆங்கிரி பேர்டு மூக்க? நீ ஏண்டா பட்டு வேட்டி சட்டை போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? என்ன பாவாடை தாவணி கட்டின்னு சுத்த சொல்றியா? நீ யாரியா? சிவகுருநாதன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா சார். ஜனனி ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற? ஒரு நிமிஷம் இரு. நீ ஜனனியை கல்யாணம் பண்ணிக்க? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தானே சொல்லிட்டு இருக்கேன். அதானே அவன் தான் வேணாம்னு சொல்றான்ல. நீ ஏன் ஜனனியை கட்டிக்கோ ஃபோர்ஸ் பண்ற? அத கேக்க நீ யாரியா? நான் ஜனனியோட அப்பா. எது? நீ ஜனனிக்கு அப்பாவா? ஆமா. ஓ, ஒரு ஸ்டவ்வுக்கு 2 கேஸ் கனெக்ஷனா? இது போதும் கல்யாணத்தை நிறுத்த. யார் அது? ஒரு கேஸ் 2 கனெக்ஷன் குழப்பம். என் பையன் சார். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும். என்னடா தெரிச்சு ஒன்னு தெலுப்பா வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல என் பொண்ணு காலத்துல தாலி கட்டு. முன்னாடி உன் பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட் குடுறா. எதுக்கு? பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுத்து எல்கேஜில சேர்த்து விடுறதுக்கு. ஜனனிக்கு நான் தான் அப்பன்னு ஒரு ஆங்கிரி பேர்டு மூக்க சுத்திட்டு இருக்கான். ஒரு பொண்ணுக்கு எத்தனை அப்பண்டா இருப்பீங்க? ஏய், என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன? மேட்ரு உன் பொண்ணை பத்தி இல்ல, உன் பொண்டாட்டிய பத்தி. யாராவது? அரண்மனை காவல மாதிரி கையில வேல் வச்சு சுத்திட்டு இருப்பான். போய் பாரு. கையில வேல் வச்சிரு. யோ, உன் பொண்டாட்டிய வச்சிருக்கான்றா வேலுக்கு ஷாக் கொடுக்குறா. போயா. வெச்சிக்கிறேன்டா அவனை. இவன் யார வெச்சிக்க போறான்? பசுபதி! சார் வேணாம் சார். தேங்க்யூமா. யாரியா நீங்கலாம்? கையில வேல் வச்சிருக்கிற மாப்பிள்ள கிட்ட நீ தான் ஜனனியோட அப்பான்னு சொன்னியா? மாப்பிள்ள கிட்ட என்ன உங்ககிட்டயே சொல்றேன். நான் தான் ஜனனியோட அப்பா. அப்போ ஜனனிக்கு நான் யாரு? மாமாவா? யாருக்கு தெரியும்? என்ன கேட்டா போடுடா அவனை. அப்பா நடத்துங்க. யார் மணி? யோ, அது என் பொண்ணு ஜனனியா.
ஐயோ இந்த ஜனனி தான் இவன் அப்பனா. நம்ம பிளான்லாம் ஃப்ளாப் ஆகி போச்சே. அடுத்து நமக்கு தான் நலங்க வைப்பானுங்க. டியூரோசெல் பேட்டரி மாதிரி நிக்காம ஓடுறானுங்களே, என்ன பண்றது? கடவுளே, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடு. கடவுளே, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடு. என்ன டாட் பாக்குற? நீ என்னதான் பிறண்டு வேணாலும் அந்த பேர்ல நான் கட்டிக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? அங்க பாருடா, எப்படி சும்மா கும்முன்னு இருக்கா. கும்புனா இருக்கா? கும்பு பாண்டா மாதிரி இருக்காடா. ஐட்டம் டான்சர் பார்த்ததில்ல, இப்படிதான் இருப்பாங்க. ஐட்டம் டான்சரா? அப்போ நீ குடும்ப நடத்த கூட்டின்னு வரலையா? நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குத்து பாட்டு போட்டு கூத்தாலாம் கூட்டு வந்திருக்க. ஒரு பெத்த அப்பா கிட்ட பேசுற நீ பேச்சா இது? பெத்த அப்பா மாதிரி நடந்துக்கிற. ஆமா, இதுனா அசிங்கமா வெல்டிங் வைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி. அசிங்கமா இருக்கு. இப்போ ரொம்ப அசிங்கமா அது போட்டுக்கோ. அப்படியே அந்த பொண்ணு நீயே கட்டிக்கோ. ஐயா, இந்த வேலை உங்க காலா நினைச்சிட்டு கேக்குற. இந்த வேலைக்காரே மன்னிச்சு விட்டுடுங்கய்யா. இதெல்லாம் நானா செய்யலாம் ஐயா. முதல்ல அவனை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயா, அவனாவது வேலை நாக்கல குத்துனா, இவன் என் நெஞ்சிலேயே குத்திடுவான் போல் இருக்க. பிரதர், என்ன டென்ஷனே இல்லாம சக்கரை பொங்கல் சாப்பிடுறீங்க? டென்ஷனா இருக்கும்போது பூரி கிழங்கு சாப்பிடணுமா? நைஸ் காமெடி பிரதர். ஒரே காஸ்டியூம்ல கன்ஃபியூஸ் பண்ணலாம், நீங்க மட்டும் ட்ரெஸ் மாத்திட்டீங்க. நானும் வந்திருந்து பாக்குறேன்டா. பட்டு வேட்டி பட்டு சட்டை போடணும் தானே அவனுக்கு துரத்துறானுங்க. அதான் என் காஸ்டியூம் டூப்பை கொடுத்து அவனை ஓட விட்டுருக்கேன். நான்லாம் 4 வித்தை தெரிஞ்சவன்டா. ரேணி உண்டா உள்ள பூந்து இட்லி உண்டா வழியா வெளியே வந்துருவேன். கிரேட். ஹலோ பாஸ், நான் கோயிலை 8 தடவை சுத்தி வந்துட்டேன். என்ன எவ்வளவு நேரம் ஓடுறது? நான் சொல்ற வரையும் ஓடிக்கிட்டே இரு. அப்பதான் சூப்பர் ஸ்டார் ஷூனி கூண்டு போய் காட்டுவேன். ஐயா அவனானு பாருங்க. டேய், இவன் இல்லடா தம்பி. பட்டு வேஷ்டி சட்டை போட்டு வேற யாராவது பாத்தீங்களா? நான் சொல்லல. எப்பா வளர்ந்தவர அந்த சனீஸ்வர சன்னதி பக்கமா ஒன்னா போய் பாரு. இந்த பக்கம்டா. தேங்க்ஸ் பா, போங்கடா. ஹலோ டேய், அவனை சனீஸ்வர சன்னதி பக்கமா வர சொல்லுங்க. நீ முனீஸ்வர சன்னதி பக்கமா ஓடு. ஓகே பாஸ். சூப்பர் ஐடியா பிரதர். அண்ணே, உங்க மாப்பிள்ளை நான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப thanks, sir. முனீஸ்வரர் சன்னதியில ஒளிஞ்சிட்டு அப்படியா? இருந்தான். இதோ பாஸ் நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு எப்படி? இவன் என் மாப்பிள்ளை. பாஸ், சம்மந்தி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சன்னீஸ்வரன் சன்னதியில மாப்பிள்ளை இருக்கான்னு ஒருத்தன் சொன்னான்ல, அவன் தான் என் பையன். ஐயோ, எல்லாத்தையும் லேட்டாவே சொல்லு. இத பாருங்க, டைம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து தேடினாதான் அந்த ஃப்ராட் கிடைப்பான். வாங்க. எல்லாரும் சேர்ந்து தேறதுக்கு நானா புதையலாடா. அந்த ரவா லட்டு கனெக்ட கூட மாட்டலாம். ஆனா நாளைய மனிதட்ட மட்டும் மாட்டவே கூடாது. என்ன பிரதர், எனி ப்ராப்ளம்? நீ என்ன பண்ணு, பேசாம ஜனனி கல்யாணம் பண்ணிக்கோ. சிம்பிளா இங்கேயே பண்ணிக்கலாமா இல்ல நல்ல என்னடா அம்பையர் மாதிரி யோசிக்கிற? விட்டா தேர்ட் அம்பையர்லாம் கேட்ப போல. டேய், லவ் பண்ணியா இல்லையா? ஆமா. இங்க பார், இப்ப மட்டும் நீ ஜனனி கட்டல் தாலி கட்டல உன் கால் கட்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கட்டுருவாங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? எனக்கு ஓகே. எல்லா கதையும் மூடி இருக்காங்களே, இப்ப தாலி எப்படி வாங்குறது? ஆமால, இப்ப தாலிக்கு என்ன பண்றது? மனோ, சீக்கிரம் சீக்கிரம் ஓட்டுறே. உட்காரு. பஸ்ல இருந்து மாலைய கூட. தாலிய கூட கொண்டா. சீக்கிரம் குடியா. கட்டி மேல. டேய், கட்டாத டேய், அவன புறா. ஏய், கட்டாத டேய், கட்டாத. நான் உனக்கு வேற வாங்கி தரேன், புரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான். என்ன கல்யாணத்தை தத்து நிறுத்துன்னு பாத்தீங்களா? இப்ப ஏன் தலைமையில எப்படி நத்தி மிச்சம் பாத்தியா? என்னடா தாய்லாந்து ஆண்டி தமிழ்லாம் பேசுது? அவங்க தமிழ் தான். சரி, கழுத்துல தாலி அறுத்துட்டு வா. என் தங்கச்சி விதவை ஆயிடுவல. இந்த வீணா போன கூட வாழ்றது விதவை வாழ்றது மேல்ரா. சரி, இன்னும் ஒரு தாலி இருக்கு. சீக்கிரம் என் கூட வா. கமான் எல்லாரும் வாங்க. இப்ப எனக்கு கல்யாணம். ஜனனி நீ வா. ஐயரே, தாலி கொடுங்க. பட்டு வேஷ்டி சட்டை. காக்கா எச்ச பண்ணிட்டு கழுவி காய போட்டுரு. அட குடியாத. மாப்ள எந்த தாலியை புடிச்சு வர்றீங்க? ஏதோ கபடியில ஏற்பும் தோற மாதிரி காலை பிடிக்கிற. உடியா. மாப்ள தாலியை கொடுங்க. கல்யாணம் பண்ண காத்துட்டு இருக்கு மாப்ள. பசுபதி, இந்த தாலி புடிச்சோ. டேய், யார் வீட்டு தாலியை யாருக்கு தரவாக்க பாக்குற? மரியாதை என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறா. யோ, மரியாதை அந்த தாலியை பிடிங்கி பசுபதி கையில கொடு. இல்லன்னு வச்சுக்கோ, நான் தற்கொலை பண்ணிட்டு உன் பொண்ணை விடோவாக்கிடுவேன். ஏய், என்னடா சொல்ற? நீதான் என் பொண்ணு கழுத்துல இன்னும் தாலி கட்டலையே, அப்புறம் எப்படி விதவை ஆவா? ஓ, லாஸ்ட் சீன்ல வந்து லாஜிக் பேசுறியா? இப்போ பார். டேய், மரியாதை தாலியை வாங்கி கொடுக்கல, போந்தா கோழி மாதிரி பெத்து வச்சிருக்க பொண்ணு போட்டு தள்ளிடுவேன். வாங்கி கொடுறா. கொடுங்க சார்.
தாலியை கட்டுங்க. சீக்கிரம் கட்டு பசுபதி கட்டுறா தாலிய. கட்டுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட யாருன்னா ஏமாந்தாங்கன்னா உன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் உங்க நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு பிடிச்சவனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். ஐம் சாரி. தேங்க்ஸ் பிரதர். பசுபதி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள என் பொண்ணு கடத்த தாலி கட்டு. சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க தாய்லாண்டு. நீ வாயா இந்த சே கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. ஏன் பண்ணி நீ மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா போ போ டக்குன்னு கால்ல விழு. ஐயோ வேண்டாம் வேண்டாம். சார் என்னையும் மன்னிச்சிருங்க சார். நீ என்னப்பா தப்பு பண்ண? தாலியை புடிங்கி கொடுத்தோன்னே பசுபதி கட்டுற முள்ளதான் இருந்தான். நான் தான் சொன்னேன், வாரம் டிவியில தில்லு முள்ளு படம் போடுறாங்க, அதை பார்த்தோம் டபுள் ஆக்ஷன் ஒருத்தன் நம்புறானா அவன் எவ்வளவு பெரிய கேனியனா இருப்பான். அவன் நல்லா செருப்பால் அடிச்சாலும் திருந்த மாட்டான், சென்டிமெண்ட் அடிச்சா திருந்திருவான். அதே மாதிரி நீங்களே திருந்தி பெரிய கேனியனை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அந்த வேலைங்க.